Good morning and all. Today we discuss about Unit 18 Heredity. The new topic is the dihybrid cross. இருபண்பு கலப்பு. The dihybrid cross involves the inheritance of the two pairs of contrasting characteristics. At the same time, the two pairs of contrasting characteristics the chosen by Mendel were the shape and color of seeds. The round yellow seeds and wrinkled green seed. அதாவது அந்த இருபண்பு கலப்பில் இரண்டு இணை எதிரெதிரான பண்புகளை பற்றிய இனக்கலப்பு தான் நம்மளுக்கு இருபண்பு கலப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மெண்டல் விதையினுடைய நிறம் மற்றும் வடிவத்தை தன்னுடைய ஆய்வுக்கு என்ன பண்ணுறாரு எடுத்துக்கிட்டார். விதையினுடைய நிறம் மற்றும் வடிவத்தை என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஆய்வுக்கு எடுத்துக்கிறாரு. அந்த விதையினுடைய நிறம்னு சொல்லி பார்த்தா மஞ்சள் மற்றும் பச்சை. என்னன்னு சொல்கிறாங்க? மஞ்சள் மற்றும் பச்சை. அந்த விதையினுடைய வடிவம்னு சொல்லி பார்த்தா உருண்டை மற்றும் சுருங்கியது. உருண்டை மற்றும் என்னது சுருங்கியது. ஸோ த மெண்டல் கிராஸ் pea plants having the round yellow seed with pea plants having the wrinkled green seed. அதாவது மெண்டல் உருண்டை வடிவம் மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரத்தை சுருங்கிய வடிவம் மற்றும் பச்சை நிற விதையுடைய தாவரத்துடன் கலப்பிடம் செய்யும்போது என்னென்னலாம் முடிவு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். So the Mendel first crossed the pure breeding pea plants having the round yellow seed. Round yellow seed. Next, with the pure breeding the pea plants having the wrinkled green seed. Wrinkled green seed. Okay. And they found that only the round yellow seed were produced in the first generation. So the first generation we are the round yellow seed. So no wrinkled seed, green seed were obtained in the F1 generation. From this there was the concluded the round shaped and yellow color of the seeds were dominated. Round and yellow color is another dominated traits over the wrinkled shape and green color of the seeds. Next, when the hybrids of F1 generation pea plants having round yellow seeds were the crossbreed by the self pollinating. The round yellow seeds are the self pollinating. Self pollination வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அதாவது மெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுறாரு, தூய உருண்டை வடிவம் மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரத்தை தூய சுருங்கிய வடிவம் மற்றும் பச்சை நிற விதையுடைய தாவரத்தோட என்ன பண்ணுறாரு கலப்பு செய்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூய என்ன பண்ணுறாரு மஞ்சள் நிற விதையுடைய தாவரத்தை உருண்டை வடிவம் மற்றும் மஞ்சள் நிற தாவரத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு தூய சுருங்கிய வடிவம் மற்றும் பச்சை நிற விதையுடைய தாவரத்தோட நம்மளுக்கு கலப்பு செய்யும்போது F1 சந்ததியில் என்னது கிடைத்த அனைத்து தாவரங்களும் எப்படி கிடைக்குது உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரங்களாகவே நம்மளுக்கு காணப்பட்டன. உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது காணப்பட்டன. அந்த சுருங்கிய பச்சை நிற விதையுடைய தாவரங்கள் F1 சந்ததியில் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா தோன்றலை. இதுலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரங்கள் ஓங்கு பண்பு டாமினேட் எனவும் சுருங்கிய பச்சை நிற விதையுடைய தாவரங்கள் ஒழுங்கு பண்பு தாவரங்கள் எனவும் கண்டறிந்தார். ரிசசிவ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கண்டறிகிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு when the hybrids of F1 generation the pea plants having the round yellow seeds, the round yellow seeds were crossbreed by the self pollinating. என்ன பண்ணுறாரு self pollinating. self pollination பார்த்தா பண்ணுறாரு. Then the four types of seeds having the different combination of the shape and color were obtained in the second generation. Were obtained in the second generation. They are the four types of seeds. The four types of seeds having the different combination and shape and color were obtained in the second generation or up to generation. So they are called the round yellow. They are called another round yellow. Next round green. Round green. Next wrinkled yellow. Wrinkled yellow. And last one is the wrinkled green. In the four different types of seeds are given in the F2 generation. F2 generation. Okay.
அதாவது நம்மளுக்கு முதல்ல சந்ததியில் தோன்றிய அந்த இருபண்பு கலப்பையிலான உருண்டை வடிவ மஞ்சள் நிற விதையுடைத்த விதைகள் என்ன பண்ணுறாரு, தன்மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்துறாரு. என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி முதலாம் சந்ததியில் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றிய அந்த விதைகள் என்ன பண்ணுறாரு, தன்மகரந்த சேர்க்கை உட்படுத்தும் போது 4 விதமான தாவரங்கள் என்ன பண்ணுறேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை மஞ்சள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உருண்டை பச்சை, மூணாவது வந்து பார்த்தோன்னா சுருங்கிய மஞ்சள், நாலாவது வந்து பார்த்தோன்னா சுருங்கிய பச்சை. இந்த மாதிரி 4 வகையான தாவரங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அந்த 2ஆம் தலைமுறையில் F2 ஜெனரேஷனில் நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு, உருவாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு த ரேஷியோ ஆஃப் த phenotypic of the seed in the F2 generation is a 9:3:3:1. So the 9:3:3:1 in the phenotypic ratio is known as the dihybrid ratio. அதாவது மேற்கொண்ட ஆய்வினுடைய அடிப்படையில் அந்த காரணிகள் தனித்தன்மையுடன் சார்பின்றி கேமெட்டுகள் காணப்படுகின்றன. இக்காரணிகள் ஒவ்வொன்றும் சார்பின்றி தனித்தன்மை இழக்காமல் அடுத்த சந்ததிகளுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, செல்கிறது. From this above the result can be the concluded the factors for each character or trait remain the independent and maintain their identity the gametes. The factors are independent to each other, the pass to the offspring through the gametes. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, அந்த 2ஆம் தலைமுறையில் தோன்றி இதனுடைய இன்னொரு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஜீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு 1:2:1:2:4:2:1:2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு the result of the dihybrid cross. The 4 types of the plants. A dihybrid cross produced the 4 types of the F2 offspring in the ratio the 9 with the 2 dominant traits, 3 the 1 dominant traits and 1 the recessive trait, and another one 3 with another dominant traits and another recessive trait, the last one with the 2 recessive traits. அதாவது இருபண்பு கலப்பினுடைய முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, 4 வகை தாவரங்கள் இருபண்பு கலப்பின முடிவில் F2 சந்ததியில் நம்மளுக்கு 4 விதமான தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றின. அவற்றில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9 தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கு பண்புடனும், 3 தாவரங்கள் என்ன பண்ணுது, ஓர் ஓங்கு பண்பு மற்றும் ஒடுங்கு பண்புடனும், அடுத்த 3 தாவரங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, மற்றொரு ஓங்கு மற்றும் ஒடுங்கு பண்புடனும், ஒரே ஒரு தாவரம் மட்டுமே 2 ஒடுங்கு பண்புடன் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தோன்றின. நெக்ஸ்ட்டு த நியூ காம்பினேஷன். 2 new combinations of traits with round green and wrinkled yellow had appeared in the dihybrid cross in the F2 generation. அதாவது 2 புதிய பண்புகளுடைய தாவரங்கள் தோன்றின. அது எதுன்னு சொல்லி பார்த்தா உருண்டை வடிவ பச்சை நிற விதைகள், சுருங்கிய மஞ்சள் நிற விதைகள். இவை 2ஆம் சந்ததியில் தோன்றிய தாவரங்கள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு த மெண்டல்ஸ் லா. Based on his experiment of the monohybrid and dihybrid cross, the Mendel proposed the 3 important laws which are known as the Mendel laws of heredity. The 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா the law of the dominance. அந்த ஒரு பண்பு கலப்பு மற்றும் இருபண்பு கலப்பு சோதனையின் அடிப்படையில் மெண்டல் 3 முக்கிய விதிகளை முன்வைக்கிறாரு. அவை இப்பொழுது என்னன்னு அதுதான் நம்மளுக்கு மெண்டலினுடைய பாரம்பரிய விதிகள் எனவும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அழைக்கப்படுகிறது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்குத்தன்மை விதி, த லா ஆஃப் டாமினன்ஸ். when the 2 homozygous individuals with 1 or more set of the contrasting characters are crossed, the characters that appear in the F1 hybrid are dominated and those that do not appear in the F1 the recessive character. அதாவது ஓங்கு பண்புனுடைய விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது 1 அல்லது அதிகமான ஜோடி வேறுபட்ட பண்புகளை கொண்ட ஹோமோசைக்கஸ் தனி உயிரிகள் கலப்பு செய்யப்பட்டால் முதல் சந்ததி எப்பவுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும், பண்பு நம்மளுக்கு ஓங்கு பண்பு எனவும் அதில் காணப்படாத பண்பு ஒடுங்கு பண்பு எனவும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு the law of the segregation or law of the purity gametes.
when a pairs of the contracting factors or genes are allelomorphs or brought together in a heterozygote or hybrid. The two members of the allelic pairs remaining together without mixing, and when gametes are formed, the two separate out so that only the one enters the each gametes. அதாவது அந்த வேறுபட்ட ஒரு ஜோடி காரணிகள் ஜீன்கள் அல்லது அல்லீல்கள் கலப்புயிரில் இணைந்து கொண்டு வரப்படும் போது அல்லீலினுடைய இரு அங்கங்களும் கலைப்படியாமல் ஒன்றாக சேர்ந்து கேமெட்டுகளின் அந்த உருவாக்கத்தின் போது தனித்து பிரிந்து ஒரே ஒரு அங்கம் மட்டுமே ஒரு கேமெட்டுகள் செல்கிறது. இந்த கேமெட்டுகளின் தூய தன்மை அல்லது கலப்பற்ற தன்மை விதி என அழைக்கப்படுகிறது. The law of the independent assortment. In case of the ingredients of the two or more pairs of the contracting the stimulus, the factors or genes of the one pairs assort of the independently of the other pairs. அதாவது நம்மளுக்கு ஒரே சமயத்தில் நம்மளுக்கு அந்த இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேறுபட்ட ஜோடி பண்புகள் பாரம்பரியமாகும் போது அவற்றை கட்டுப்படுத்தும் ஜீன் அல்லது காரணிகள் ஒரு ஜோடி மற்றொரு ஜோடியின் சார்பின்றி ஒதுங்குகின்றன. இதனால் தான் புதிய பண்புகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, தோன்றுகிறது. நெக்ஸ்ட், குரோமோசோம் ஆஃப் டிஎன்ஏ அண்டு ஜீன். குரோமோசோம்கள் டிஎன்ஏ மற்றும் என்னது, ஜீன்கள். The human body is made up of millions of cells. The nucleus of each cell contains the thin thread-like structures called chromosome. 2 மார்க்ல இருக்கு, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. Next, the term the chromosome was first coined by the Voltaire in 1888. ஒரு 1 மார்க். The chromosome are the carrier of genetic material which contain the heredity information. அதாவது இந்த மனித உடல் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பல மில்லியன் செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, குரோமோசோம்கள் என அழைக்கப்படக்கூடிய அந்த மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் வந்து தான் உள்ளது. ஃபஸ்ட்டு இந்த வால்டேயர் என்பவரால் மட்டும் 1888ஆம் ஆண்டு குரோமோசோம்கள் என்ற சொல்லி முதலில் உருவாக்கி பயன்படுத்தினார். குரோமோசோம்கள் என்பவை பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருட்களை தன்னகத்தே கொண்டிருக்குது. சரி, இதில் நம்மளுக்கு பாரு, the chromosome are highly condensed coined chromatin fibers packed in the DNA. DNA means deoxyribonucleic acid that form the genetic material. The genes are segments of DNA which are the responsible for the inheritance of a particular phenotypic character. Each gene is present at the specific position in a chromosome is called locus. During the cell division, the genetic information present in the genes are passed from one generation to another. அதாவது இந்த டிஎன்ஏவை டிஆக்சி ரிபோநியூக்ளிக் அமிலம் உள்ளடக்கிய நன்கு ஒடுக்கிய அந்த சுருண்ட குரோமட்டின் இலைகளை கொண்ட மரபு பொருள் குரோமோசோம் ஆகும். ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது டிஎன்ஏவின் ஒரு பகுதி ஜீன் ஆகும். ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமின் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்திருக்கிறது. அந்த அமைவிடம் என்னன்னு சொல்கிறாங்க, லோக்கஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த செல் பிரிதலும் போது ஜீன்களில் உள்ள மரபு தகவல்கள் அடுத்த தலைமுறைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, கடத்தப்படுகிறது. நெக்ஸ்ட், தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம். த குரோமோசோம் a thin, long and thread-like structure the consisting of the two identical strands called the sister chromatids. They are held together by centromere. Each chromatid is made up of the spirally coiled the thin structure called the chromonema. The chromonema has number of the bead-like structures along its length which are called the chromomeres. The chromosomes are made up of DNA, RNA, chromosomal proteins and certain the metallic ions. These proteins provide the structural support of the chromosome. அதாவது நம்மளுக்கு இந்த சகோதரி குரோமேட்டிடுகள் என அழைக்கப்படக்கூடிய இரண்டு ஒத்த இலைகள் உள்ளடக்கிய மெல்லிய நீண்ட நூல் போன்ற அமைப்பு தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, அந்த குரோமோசோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க, குரோமோசோம் சொல்கிறாங்க. சென்ட்ரோமியர் இரண்டு குரோமேட்டிடுகளையும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒன்றாக இணைக்கிறது. அந்த
என்னன்னு சொல்கிறாங்க, அந்த சென்ட்ரோமியர் 2 குரோமேட்டிடுகளையும் ஒரு குறிப்பிட்ட புள்ளிகள் ஒன்றாக இணைக்கிறது. ஒவ்வொரு குரோமேட்டிடும் திருகு போல சுருட்டப்பட்ட மெல்லிய குரோமோனியமா என்ற அமைப்பால் ஆனது. குரோமோனியம் என்ன பண்ணுது, தன்னுடைய முழு நீளத்திற்கும் எண்ணற்ற மணி போன்ற குரோமோமியர்களை நம்மளுக்கு கொண்டுள்ளது. குரோமோசோம்கள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அந்த குரோமோசோம்கள் புரதங்கள் மற்றும் சில உலோக அயனிகளை கொண்டுள்ளது. இந்த புரதங்கள் குரோமோசோம் கட்டமைப்பிற்கு ஆதாரமாக நம்மளுக்கு என்ன பண்ணுது, விளங்குகிறது. இது குரோமோசோம் கீழ்கண்ட பண்புகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா the primary construction. The two arms of a chromosome meet a point is called the primary construction or centromere. The centromere is region where the spindle fiber attached of the chromosomes during the cell division. ஃபர்ஸ்ட் பார் நம்மளுக்கு the two arms of a chromosome meet a point is called என்னது, primary construction of the centromere. The centromere is a region where the spindle fibers attached to the chromosomes during the cell division. Next, the secondary construction. Some chromosomes are possessed secondary construction. Some chromosome possesses the secondary construction at any point of the chromosome. They are known as the nuclear zone or nuclear organizer. The formation of the nucleus in the nucleus. அதாவது இந்த இரண்டாம் நிலை சுருக்கத்தில் சில குரோமோசோம்கள் ஏதேனும் சில பகுதிகளில் இரண்டாம் நிலை சுருக்கங்களையும் பெற்றிருக்கும். இந்த பகுதி உட்கரு பகுதி அல்லது உட்கரு மணி உருவாகும் பகுதி என அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் த டீலோமியர். The end of the chromosome is called telomere. 1 mark question. It's extremely of the chromosome has a polarity and prevents it from the joining and adjacent the chromosome. It maintains the provides the stability to the chromosomes. அதாவது அந்த குரோமோசோமின் இறுதி பகுதி நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, டீலோமியர் என அழைக்கப்படுகிறது. குரோமோசோம் 2 நுனிகளும் எதிரெதிர் தன்மையுடையவை. இது அருகில் உள்ள குரோமோசோம்கள் ஒன்றுடன் ஒன்று சேருவதை நம்மளுக்கு என்ன பண்ணுது, தடுக்கிறது. டீலோமியர் குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளித்து பராமரிக்கிறது. அதுக்கு அடுத்தது சேட்டலைட். Some of the chromosome have an elongated the knob like the appendage at one end of the chromosome known as a satellite. The chromosome with the satellite is called the sat chromosome. சில குரோமோசோம் ஒரு முனையில் நீண்ட குமிழ் போன்ற இணையுறுப்பு காணப்படுகிறது. இந்த இணையுறுப்புக்கு நமக்கு என்னன்னு சொல்கிறாங்க, சேட்டலைட் என அழைக்கப்படுகிறது. சேட்டலைட்டை பெற்றுள்ள குரோமோசோம்கள் சாட் குரோமோசோம்கள் என அழைக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு the types of chromosome based on the position in centromere. அதாவது சென்ட்ரோமியரின் நிலைக்கு ஏற்ப குரோமோசோம்களுடைய வகைகள். So based on the position of centromere, the chromosome is classified in the telocentric, acrocentric, submetacentric and metacentric. 4 வகை பிரிக்கிறாங்க. டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக் மற்றும் என்னது மெட்டாசென்ட்ரிக். The first one is the telocentric. The centromere is found on the proximal end. They are the rod shaped chromosome. They are என்னது rod shaped chromosome. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் மட்டுமே நம்மளுக்கு காணப்படுகிறது. இது நம்மளுக்கு கோல் வடிவில் நம்மளுக்கு என்னாகும் காணப்படும். அதுக்கு அடுத்தது அக்ரோசென்ட்ரிக். The centromere is found at the one end with the short arm and long arm. Short arm and long arm. They are called the rod shaped chromosome. சென்ட்ரோமியர் குரோமோசோம் ஒரு முனைக்கு அருகில் காணப்படுவதால் ஒரு குட்டையான கரமும் ஒரு நீண்ட கரமும் பெற்றுள்ள இவையும் கோல்வெடு அமைப்பை நம்மளுக்கு என்ன பண்ணுள்ளது கொண்டுள்ளது.
Next is submetacentric. The centromere is found near the center of chromosome. Near center of chromosome. Thus the forming of two unequal arms. They are the L-shaped chromosome. L-shaped chromosome. இது சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்திற்கு அருகில் காணப்படுகிறது. எனவே இரண்டு சமமற்ற கரங்கள் உருவாகின்றன. இவை ஜே வடிவ அல்லது எல் வடிவ குரோமோசோம்கள் ஆகும். The last one is the metacentric. The centromere occurs in the center of the chromosome and form the two equal arms. They are the V-shaped chromosome. மெட்டாசென்ட்ரிக் சென்ட்ரோமியர் குரோமோசோமின் மையத்தில் அமைந்து இரண்டு சமநீள கரங்களை உருவாக்குகிறது. இவை வீடிவ குரோமோசோம்கள் என நம்மளுக்கு அழைக்கப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் we see the types of chromosome based on function. Okay, thank you.